புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது சட்டப்பேரவை தொடங்கி அதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருக்கும் போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதையற்றது என கண்டித்து கோஷத்தை எழுப்பினார். பின்னர் எதிர்க்கட்சிகளும் தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் மாநில அந்தஸ்து குறித்து கோஷங்களை எழுப்பி தங்கள் கண்டனத்தையும் தெரிவித்தனர். பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் இருக்கை முன் அமளியில் ஈடுபட்டதால் அவரை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்ட நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியேற்றப்பட்டார். இது குறித்து அவர் கூறியதாவது: போலி மருந்து ஊழல்ல நேரடியா குற்றம் சாட்டப்பட்ட இந்த சபாநாயகர், அதாவது போலி மருந்து தயாரித்த அந்த ராஜா என்ற அந்த குற்றவாளிக்கு நேரடி தொடர்புள்ள இந்த சட்டமன்ற சபாநாயகர் இந்த சபையை நடத்துவது அபத்தம், அதாவது முறைகேடு. இந்த நேரடியா அந்த குற்றவாளிக்கு எல்லா உதவிகளையும் புதுச்சேரியில் செய்து அவர் பல குற்றங்கள்ல கைது பண்ணாம இருந்ததுக்கு ஆரம்பத்துல இந்த சபாநாயகர் தான் காரணம் எடுத்து எல்லோரும், நான் மட்டும் இல்லை, எதிர்கட்சிகள் தலைவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு மத்திய உள்துறை அதாவது நிதி அமைச்சர்கிட்ட ஐஷன் போன போட்டோ முதற்கொண்டு உங்களை பத்திரிகை வாயிலாக நாங்கள் பார்த்ததுதான் சொல்லினா அது முழு குற்றவாளியா இருக்கக்கூடிய இந்த சபாநாயகர் இந்த சபை நடத்துறது ரொம்ப கேவலம். அதே நேரத்தில் நாமினேட் எம்எல்ஏக்கள் ஒரு 3 பேர் புதுசாக நியமிச்சுக்கிறாங்க. இந்த சட்டமன்றம் எதுக்கு கொடுக்குது? மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கும் எதிர்கால திட்டங்களை பற்றி விவாதிக்கிறதுக்கும் இன்னைக்கு இடைக்கால பட்ஜெட் போடுறாங்க. அது மேல விவாதம் பண்ணி அதுக்கு மேலதான் பட்ஜெட்டை பத்தி நிறை குறைய பத்தி பேசணும். அடுத்தது வரக்கூடிய காலங்கள்ல நம்ம மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க போறோம், சட்டமன்ற உறுப்பினருக்கு பேச வாய்ப்பளிக்கணும். இந்த வாய்ப்பே கொடுக்காத ஒரு சட்டமன்றத்தை இன்னைக்கு முடக்கிறதுக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு அதை இது பண்ணிக்கிறாங்க.